தபாங் இந்தியில் எடுக்கப்பட்ட தெலுங்கு படம், வீரம் தமிழில் எடுக்கப்பட்ட தெலுங்கு படம். இந்த இரண்டையும் மீண்டும் தெலுங்கிற்கு அழைத்து வந்த பெருமை பவன் கல்யாணையே சேரும். வீரம் காட்டமராயுடுவாக எப்படி இருக்கிறது? படத்தின் கதை அத்தனை பேரும் அறிந்ததே. வீரம் 2.0 இருக்கும் என எதிர்பார்த்தவர்களுக்கு வீரமே பெட்டர் என்கிற நினைப்பை தான் கொடுத்திருக்கிறது காட்டமராயுடு. ஆனாலும் அதையும் மீறி நம்மை பொறுமையாக உட்கார செய்வது பவன் கல்யாண் மட்டுமே. கமர்ஷியலுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் இருக்கும் ஒரு கதையை எடுத்துக்கொண்டு அதை இன்னும் பெரிய கேன்வாஸில் பெரிய ஹீரோவை வைத்து கொடுக்க நினைத்தது வரை சரி. ஆனால் கதைக்கு எவ்வளவு தேவை என முடிவெடுப்பதில் தடுமாறி இருக்கிறார் இயக்குனர் கிஷோர் குமார் பர்தசனி. வீரத்திலிருந்து நிறைய காட்சிகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. சில கதாபாத்திரம் சேர்க்கவும் நீக்கவும் செய்திருக்கிறார்கள். மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும் பல காட்சிகள் படத்திற்கு பெரிய மைனஸாகவே அமைகிறது. குறிப்பாக நாசர் குடும்பத்துக்கும் தருண் அரோராவுக்கும் இடையே உள்ள பிரச்சனை, ராவ் ரமேஷ் கதாபாத்திரம், சின்ன சின்ன சென்டிமெண்ட்டுகள் சேர்த்திருப்பது என எதுவும் வேலைக்காகவில்லை. அதிகபட்சமாக பவனின் அரசியல் இமேஜை மெயின்டைன் செய்வதில் மிகுந்த கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். இதை தவிர படத்தில் என்னென்ன பிளஸ் ஆகிறது, என்னென்ன மிஸ் ஆகிறது என்பதை மிக எளிதாக அடுக்கிவிடலாம். பிளஸ் பவன் கல்யாண். முன்பு சொன்னதை போலவே படம் முழுக்க பவன் 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 மட்டும்தான். கையை மடித்து விட்டால், வேஷ்டியை மடித்து கட்டினால், நின்றால், நடந்தால், ஆடினால், சிரித்தால் என அத்தனைக்கும் அப்ளாஸ் அள்ளுகிறார் மனிதர். படத்தின் கதையும் அவரின் மாஸ் இமேஜுக்கு தகுந்தபடி இருப்பதால் பக்காவாக பொருந்தி போகிறார். கத்தி கத்தி பஞ்ச் பேசுவதுதான் மாஸ் என்ற பாணியை முற்றிலும் தவிர்த்துவிட்டு ஒரு மிதப்பான டோனில் பவன் பேசுவதே பவர்ஃபுல்லாக இருக்கிறது. காமெடி. பவன் ஸ்ருதிஹாசனுக்கு இடையில் காதலை வரவழைக்க அலியன்கோ போடும் திட்டங்கள், ஸ்ருதிஹாசன் வீட்டில் பவன் செய்யும் சேட்டைகள் என எல்லா காமெடிகளும் நன்றாகவே ஒர்க் அவுட் ஆகிறது. வீரம் படத்தில் அஜித்துக்கு செட் ஆகாத காமெடி காட்சிகள் இந்த படத்தில் பவனுக்கு செட் ஆகியிருப்பது காட்டமராயுடுவின் பிளஸ். ஸ்ருதிஹாசன் தவிர மற்ற கதாபாத்திரங்களுக்கான தேர்வுகள் சரியாகவே இருந்திருக்கிறது. பவன் துவங்கி காமெடிக்கு அலி, சென்டிமெண்ட்டுக்கு நாசர், வில்லன் தருண் அரோரா என அத்தனை பேரும் கச்சிதமாக பொருந்துகிறார்கள். ஆனால் அவர்களை வைத்து வாங்கியிருக்கும் அவுட்புட் தான் பிரச்சனையே. காட்டமராயுடுவின் மிஸ். தேவி ஸ்ரீ பிரசாத். கத்தியில் அனிருத் கொடுத்திருந்த டெம்போவை கைதி நம்பர் 150 சொதப்பியிருந்தார் தேவி ஸ்ரீ பிரசாத். கர்மா சும்மா விடுமா? வீரத்தின் பெரிய பிளஸாக இருந்த பின்னணி இசையை காட்டமராயுடுவில் பெரிய மைனஸாக மாற்றி கொடுத்திருக்கிறார் அனுப் ரூபன்ஸ். பாடல்களும் மிக ஆவரேஜ் தான். ஸ்ருதிஹாசன். கபர் சிங்கும் ரீமேக், காட்டமராயுடும் ரீமேக். கபர் சிங்கில் ஸ்ருதி தான் ஹீரோயின். இதுலயும் ஸ்ருதியை நடிக்க வைத்தால் காட்டமராயுடும் ஹிட் ஆகும் என்ற மூட நம்பிக்கை கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் இந்த கதாபாத்திரத்திற்கு ஸ்ருதி அவ்வளவு பொருத்தமாக இல்லை. சண்டை காட்சிகள். இதிலும் நிறைய சண்டை காட்சிகள் இருக்கிறது. ஆனால் அவ்வளவு பவர்ஃபுல்லாகவோ நம்பும்படியோ இல்லை. பவன் காலால் தரையில் ஓங்கி மிதித்தால் சுத்தி இருக்கும் சுமோ பறக்கிறது. அடியில் வெடி வைத்திருப்பார்கள் என சமாதானமாகலாம். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் ராக்கெட் லான்ச்சரே விட்டாலும் பவன் அதை முறைத்து பார்த்தே விரட்டி விடுவார் என்கிற ரேஞ்சில் போவதால் பரபரப்பாக ஒன்றுமில்லை. ஆனால் வீரம் படத்தில் அஜித்துக்கு சண்டை காட்சிகள் அத்தனையும் பக்காவாக பொருந்தியிருக்கும். தமிழ் படத்தில் சண்டை காட்சிகளை விட தெலுங்கில் மிகைப்படுத்தி எடுக்க வேண்டும் என்று ரொம்பவே பில்டப் செய்துவிட்டார்கள். அது ஏனோ காட்டமராயுடுவில் ஒர்க் அவுட் ஆகவில்லை. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.